இல்ல அந்த லைன் அவர் பேர்ல கேட்கிறாரு. எஸ்கலேட்டர் வேணுமே நடக்கணும்ல, அந்த லைன் அப்ரூவல் வேணும்ல, அந்த லைன் வந்து தனி மனித பேர்ல கேட்க கூடாது. அது வந்து பிரசோத்தன் பேர்ல தான் கேட்கணும். ஏன்னா அது பொது உடைமை, மக்களோட சொத்து. 10 kV எஸ்கலேட்டர் வந்து ஒரு முடியா கதையா ஓடிட்டு இருக்கு. டியூஎல் சொல்லுவாங்க, எல்பிஎஸ் இந்த பிரமோனன் தானா வந்து எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பொது உடைமைக்காக நம்ம செய்யறோம்னா வந்து ஒரு பிரசாத்தன் பாய்க்கணும். பிரசாத்தம் தான் பாய்க்கணும் தவிர இண்டிவிஜுவல் பாய்க்கூடாது. இந்த பிரசாத்தம் மூலியமா இந்த பிரமோனன் போட்டு தான் நம்ம அப்பயே லூஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அப்பயே லூஸ் பண்ணிட்டு இந்த கேஎம் தெரியுங்களா, கபினார் நினைச்சாங்க வைடிபில தான் இருக்கு, ஓஐசியில அதுவும் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. டியோவும் போன அஸ்லீனா இருக்காங்க, அவங்களும் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. வைடிபியும் அப்ரூவ் பண்ணியிருப்பாரு இந்த எஸ்கலேட்டர் பிரிட்ஜ். போன வருஷம் இந்த முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த பொது சொத்தை வந்து தனி மனித பேர்ல செய்யக்கூடாது. தனி மனிதன் ஒருத்த பேர்ல வந்து பெருமோனன் போடக்கூடாது. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. அந்த பிரசத்தன் பேர் பயன்படுத்தாம ஏன் தனி பேர்ல பெருமோனன் போட்டாங்க? தனி பேர் போடக்கூடாது. பெடரல் கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்காங்க, மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க எஸ்கலேட்டர் கட்டுறேன்னு சொல்லி. தனி மனித பேர்ல அந்த லேண்ட் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் யாருக்கு சொந்தமாகும்? அவங்க சொந்தமாகும். நாளைக்கு அவங்க வந்து ஒரு 50 இல்ல 10 இல்ல 1 வாங்கினாங்க, நமக்கு யாரும் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அந்த உடைமை வந்து அந்த மனிதனுக்கு போய் சேரும். ஆனா பிரசாத்தோன்னு அப்படி வராது. பிரசாத்தான வந்து எலெக்ஷன் வரும், அது வந்து டெமோக்ராசி சிஸ்டம். ஏன்னா வருவாரு போவாங்க. அது வந்து யாருமே வந்து போறவே அவங்க இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. பிரசாத்தானன்றது வந்து ஆர்ஓஸ்கில போயிடும். அது வந்து அந்த மாதிரி தான் நம்ம கேட்டோம். போன வருஷமே சொல்லிட்டோம். அது வந்து தனி மனிதன் பேர்ல அப்ரூவல் கிடைக்காது, தயவு செஞ்சு பிரசாதம் பேர்ல போடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஆனா நம்மளுக்கு ஒன்றும் பதில் வரல. அதான் வந்து நடந்த உண்மை.